வணக்கம். இந்த வாரம் உலக அரங்கில் கவனம் பெற்ற முக்கிய செய்திகளை தொகுத்து தரும் திஸ் வீக் அரவுண்ட் த வேர்ல்ட் செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கின்றேன். நான் அகமது சுஹைல். கடந்த 15 டிசம்பர் 2025 முதல் 21 டிசம்பர் 2025 வரையான ஒரு வார கால பகுதியில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் அனர்த்த நிவாரணத்திற்காக 500 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. தரமற்ற ஊசி மருந்தால் உயிரிழப்பு. இலங்கையில் 10 வகையான மருந்துகளுக்கு தடை. ஜப்பானின் உதவியுடன் புத்தளத்தில் அதிநவீன டொப்ளர் ரேடார் கட்டமைப்பு நிறுவல். அனர்த்த சேதங்களை சீரமைக்க சர்வதேச நாடுகளின் உதவியை நாடுகிறது இலங்கை. ஊடகங்களுக்கு தவறான தகவல் வழங்கிய கொழும்பு வைத்தியசாலை பிரதிப்பணிப்பாளர் இடைநீக்கம். இந்தியாவில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு பதில் புதிய வேலைவாய்ப்பு மசோதா நிறைவேற்றம். இந்தியாவின் அணுசக்தி துறையில் தனியார் முதலீடுகளுக்கு அனுமதி வழங்க சட்ட திருத்தம். பங்களாதேஷின் மாணவர் தலைவர் மரணத்தால் வன்முறை. ஊடக அலுவலகங்கள் மற்றும் இந்திய தூதரகம் முற்றுகை. சிரியா பாலஸ்தீனம் உட்பட 20 நாடுகளுக்கு புதிய பயணத்தடையை விதித்தார் ட்ரம்ப். 100 ஹெக்டேர் பரப்பளவில் உலகில் மிகப்பெரிய பல்லுயிர் பூங்கா அமீரகத்தில் திறப்பு. செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சியில் உலகை வழிநடத்த புதிய AI மையம் அமீரகத்தில் தொடக்கம். இனி விரிவான செய்திகள். அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள குடியமர்த்தவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் 500 பில்லியன் ரூபாய் மேலதிக மதிப்பீட்டை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். நாட்டின் கடன் எல்லையை அதிகரிக்காமல் திரைசேரியில் உள்ள மேலதிக நிதியை பயன்படுத்தி இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிவாரண பொதி வழங்கப்படவுள்ளது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீடுகளை சுத்தப்படுத்த 25,000 ரூபாவும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க மேலதிகமாக 50,000 ரூபாவும் வழங்கப்படும். அத்துடன் முழுமையாக சேதமடைந்த 17,648 வீடுகளுக்கு ஜனவரி முதல் 3 மாதங்களுக்கு தலா 50,000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படும். முகாம்களில் தங்கியுள்ளோருக்கு தற்காலிக வாடகை கொடுப்பனவாக 25,000 ரூபாய் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விவசாயத்துறைக்கு வழங்கப்படவுள்ள விசேட நட்டஈட்டின் கீழ் நெல் மற்றும் தானிய விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 1.5 லட்சம் ரூபாவும் மரக்கறி விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாவும் வழங்கப்படவுள்ளது. கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு உயிரிழந்த ஒவ்வொரு பசுவுக்கும் 2 லட்சம் ரூபாய் வரையிலும், மீன்பிடி உபகரணங்களை இழந்த மீனவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான வவுச்சர்களும் வழங்கப்படவுள்ளன. கல்வித்துறைக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பாடசாலை மாணவருக்கும் புதிய தவணை ஆரம்பிப்பதற்கு முன்னர் தலா 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். இந்த முழு நிவாரண திட்டங்களும் அரசியல் தலையீடுகளின்றி கிராம உத்தியோகத்தர் ஊடாக நேரடி வங்கி கணக்கு வைப்பு முறையில் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்தார். அரசாங்க வைத்தியசாலைகளில் வழங்கப்பட்ட ஒன்டென்சென்ட்ரோன் எனும் வாந்திக்கு எதிரான ஊசி மருந்தை ஏற்றிக்கொண்ட 2 உயிரிழந்ததை தொடர்ந்து இலங்கையின் சுகாதாரத்துறை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. உயிரிழந்தவர்களில் 23 வயதுடைய இளம்பெண் ஒருவரும் அடங்குவதோடு கொழும்பு மற்றும் கண்டி போன்ற பகுதிகளில் மேலும் பல நோயாளர்களுக்கு இந்த மருந்தினால் தீவிர ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு இந்தியாவின் மான் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட ஒன்டமான் 8 எனும் ஊசி மருந்து ஏற்றப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை குறித்த மருந்தின் 4 தொகுதிகளை உடனடியாக பாவனையில் இருந்து நீக்கியுள்ளது. அத்துடன் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக அதே நிறுவனத்திடம் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மேலும் 10 வகையான மருந்துகளின் விநியோகமும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாத்திச, இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து மருந்துகளையும் முழுமையாக பரிசோதிப்பதில் இலங்கைக்கு இருக்கும் நடைமுறை சிக்கல்களை ஒப்புக்கொண்டுள்ளார். பெரும்பாலும் பாதிப்புகள் ஏற்பட்ட பின்னரே தர பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை பொதுமக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த உயிரிழப்புகள் மற்றும் ஒவ்வாமை விபத்துகள் குறித்து விசாரிக்க உயர்மட்ட நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. மருந்தின் தரம் உற்பத்தி நிலையிலேயே பாதிக்கப்பட்டதா அல்லது போக்குவரத்து மற்றும் களஞ்சியப்படுத்தலின் போது மாற்றங்கள் ஏற்பட்டதா என்பது குறித்து தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையின் வானிலை முன்னறிவிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக புத்தளத்தில் அதிநவீன டொப்ளர் ரேடார் கட்டமைப்பு நிறுவும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாத்திச தெரிவித்துள்ளார். ஜப்பானிய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் பெற்றுக் கொள்ளப்படும் இந்த புதிய ரேடார் தொழில்நுட்பம் 2027 ஆண்டளவில் முழுமையாக செயற்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது வானிலை ஆய்வு திணைக்களத்தை நவீனமயமாக்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைய உள்ளது. இந்த திட்டம் குறித்து மேலும் விளக்கிய அமைச்சர், இது கடந்த
2017 ஆண்டு கொண்டுவரப்பட்ட ரேடார் அல்ல என்றும் முற்றிலும் புதிய தொழில்நுட்பத்தை கொண்ட மேம்படுத்தப்பட்ட கட்டமைப்பு என்றும் குறிப்பிட்டார். புத்தளம் மற்றும் பொத்துவில் ஆகிய பகுதிகளில் 2 ரேடார் கட்டமைப்புகள் செயல்படுவதன் மூலம் இலங்கையை சுற்றியுள்ள வானிலை மாற்றங்களை முன்னெப்போதையும் விட மிக துல்லியமாக கணிக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் நிலவிய சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்தங்களினால் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக சர்வதேச நாடுகளின் உதவியை பெற்றுக்கொள்ள இலங்கை தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலின் போதே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய இயற்கை அனர்த்தங்களால் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நெடுஞ்சாலைகள், ரயில்வே பாதைகள் மற்றும் நீர்ப்பாசன கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இந்த சேதங்களை நிரந்தரமாக சீரமைப்பதற்கும் பெருமளவிலான நிதி தேவைப்படுவதால் வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் சர்வதேச முகவர் நிறுவனங்களின் ஒத்துழைப்பை நாட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகிர்த்தி இதுகுறித்து தெரிவிக்கையில், முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய துறைகள் மற்றும் அதற்கான செலவு மதிப்பீடுகள் அடங்கிய விரிவான அறிக்கை தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தற்போது தற்காலிக திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் எமக்கு நிரந்தர தீர்வுகள் தேவைப்படுகின்றன. இதற்காக அமைச்சுக்கள் வாரியாக திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வெளிவிவகார அமைச்சினூடாக நட்பு நாடுகளிடம் முன்வைக்கப்படும். அந்த நாடுகள் நேரடியாகவே இந்த சீரமைப்பு திட்டங்களில் பங்களிக்க முடியும் என அவர் மேலும் விளக்கம் அளித்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதில் பிரதி பணிப்பாளர் டாக்டர் ருக்ஷான் பெல்லான உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் சுகாதார அமைச்சினால் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக இருந்து கொண்டு அமைச்சின் அனுமதியின்றி ஊடகங்களுக்கு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டமை மற்றும் அதன் மூலம் பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தியமை ஆகிய காரணங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரது தனிப்பட்ட மருத்துவ விவரங்களை ஊடகங்களுக்கு பகிரங்கப்படுத்தியமை மற்றும் வைத்தியசாலை ஊழியர் சங்கங்களுடன் ஏற்பட்ட தொடர் மோதல்கள் ஆகியவையே இந்த இடைநீக்கத்திற்கு முக்கிய பின்னணியாக அமைந்துள்ளன. சுகாதார அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள கடிதத்தின்படி டாக்டர் பெல்லானவின் இந்த செயற்பாடுகள் நிர்வாக ஒழுங்குமுறைகளை மீறுவதாக கருதப்படுவதால் அவர் மீது முறையான ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்படவுள்ளது. கடந்த சில நாட்களாக வைத்தியசாலை ஊழியர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக அவர் தனது அலுவலகத்திற்கு செல்ல முடியாத நிலை காணப்பட்ட சூழலில் நிர்வாக சீர்குலைவை தவிர்க்கும் நோக்கில் அரசாங்கம் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தில் இந்த வாரம் விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் எனும் மசோதா நிறைவேற்றப்பட்டது. கடந்த 20 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக இந்த புதிய மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பழைய திட்டத்தை மத்திய அரசு திட்டமிட்டு அளிப்பதாக கூறி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் முழக்கமிட்டதோடு மசோதாவின் பிரதிகளை கிழித்தறிந்ததால் அவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியாவின் அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்கள் முதலீடு செய்ய அனுமதிக்கும் வகையில் பல தசாப்தங்களாக நடைமுறையில் இருந்த அணுசக்தி சட்டத்தில் மத்திய அரசு வரலாற்று சிறப்புமிக்க திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 214 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்கவும் நாட்டின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்யவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இந்தியா தனது கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கும் நோக்கில் நிலக்கரி பயன்பாட்டிற்கு மாற்றாக அணுசக்தியை பயன்படுத்த முன்னுரிமை அளித்து வருகிறது. தனியார் பங்களிப்பு அதிகரிப்பதன் மூலம் புதிய அணு மின் நிலையங்களை விரைவாக கட்டமைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் எரிசக்தி சுதந்திரத்தை நோக்கிய ஒரு மிக முக்கியமான நகர்வாக இது பொருளாதார நிபுணர்களால் பார்க்கப்படுகிறது. வங்கதேசத்தின் ஜனநாயக போராட்ட நாயகன் மற்றும் மாணவர் தலைவரான ஷெரீப் உஸ்மான் ஹாடி சிங்கப்பூரில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை தொடர்ந்து தலைநகர் டாக்காவில் நள்ளிரவில் பாரிய வன்முறை வெடித்தது. கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி மசூதி ஒன்றிலிருந்து வெளியே வந்த அவர் மீது மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பலத்த காயமடைந்து அவர் உயிரிழந்தார். 2024 புரட்சியில் முக்கிய பங்காற்றிய ஹாடி எதிர்வரும் 2026 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தயாராகி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாடியின் மரண செய்தி பரவியதும் ஆத்திரமடைந்த ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் டாக்காவில் உள்ள டெய்லி ஸ்டார் மற்றும் பிரதோம் ஆலு ஆகிய முன்னணி பத்திரிகை அலுவலகங்களுக்கு தீ வைத்தனர். இந்த ஊடகங்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் இந்திய தூதரக அதிகாரியின் இல்லமும் போராட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்டது. இந்த சம்பவத்தை ஈடு செய்ய முடியாத இழப்பு என வர்ணித்துள்ள இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் கொலையாளிகளை தேடும் பணியில் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள புதிய பிரகடனத்தின்படி ஏற்கனவே நடைமுறையில் இருந்த பயணத்தடை பட்டியலில் மேலும் பல நாடுகள் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அமெரிக்காவிற்குள் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் மொத்த எண்ணிக்கை 39 அதிகரித்துள்ளது. புதிய அறிவிப்பின்படி சிரியா, ஆப்கானிஸ்தான், மியான்மர், ஷாட் மற்றும் கொங்கோ குடியரசு ஆகிய நாடுகளின் பிரஜைகளுக்கு அமெரிக்காவிற்குள் நுழைய முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவர்களுடன் பாலஸ்தீன அதிகார சபையினால் வழங்கப்படும் பயண ஆவணங்களை வைத்திருப்பவர்களுக்கும் இந்த தடை முழுமையாக பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர நைஜீரியா, அங்கோலா, சாம்பியா, எத்தியோப்பியா, கானா உட்பட 15 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு பகுதி அளவிலான விசா கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மாணவர் விசா மற்றும் குறிப்பிட்ட வகை வேலைவாய்ப்பு விசாக்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இந்த முடிவுக்கும் மனித உரிமை அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. குறிப்பிட்ட நாடுகளை மட்டும் இலக்கு வைத்து எடுக்கப்பட்டுள்ள இந்த தீர்மானம் சட்ட ரீதியாக பயணம் செய்யும் மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் குடும்பங்களை பிரிக்கும் செயல் என அவர்கள் விமர்சித்துள்ளனர். எவ்வாறாயினும் ஏற்கனவே விசா வைத்திருப்பவர்கள், தூதரக அதிகாரிகள் மற்றும் அமெரிக்காவின் நிரந்தர வதிவிட உரிமை பெற்றவர்களுக்கு இந்த தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் தனது சுற்றுச்சூழலை, பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாப்பும் நோக்கில் உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த பல்லுயிர் பூங்காவை இந்த வாரம் திறந்து வைத்துள்ளது. சுமார் 100 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்கா பாலைவன சூழலுக்கு ஏற்ற தாவரங்கள் மற்றும் வன விலங்குகளின் புகலிடமாக செயல்படும். இந்த திட்டம் துபாயின் பசுமை இலக்குகளை அடைவதற்கு, பிராந்தியத்தில் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கும் உதவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்கா உள்ளூர் மற்றும் புலம்பெயர் பறவைகளுக்கு ஒரு முக்கியமான ஓய்விடமாக அமையும் என்பதோடு அழியும் நிலையில் உள்ள பல்வேறு வகையான தாவர இனங்களையும் பாதுகாக்கும் மையமாக செயல்படும். ஐக்கிய அரபு அமீரகம் செயற்கை நுண்ணறிவு துறையில் தனது தலைமைத்துவத்தை நிலைநிறுத்தும் நோக்கில் அபுதாபியில் புதிய உலகளாவிய AI ஆராய்ச்சி மையத்தை இந்த வாரம் திறந்து வைத்துள்ளது. உலகத்தரம் வாய்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை ஈர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மையம் அடுத்த தலைமுறை AI தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும். எண்ணெய் அல்லாத துறைகளில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான அமீரகத்தின் தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. இந்த ஆராய்ச்சி மையம் குறிப்பாக மருத்துவம், சக்தி மற்றும் போக்குவரத்து போன்ற துறைகளில் AI-இன் பயன்பாடுகளை ஆராயும். இத்துடன் இவ்வாறு திஸ் வீக் அரவுண்ட் தி வேர்ல்ட் செய்தி தொகுப்பு நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் புதிய செய்திகளோடு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.